Hello students, let's continue with Civil Procedure Code, lecture 46. In this lecture, we will be dealing regarding suits by indigent person, which is dealt under Order 33, which has 1 to 18 rules. So, indigent person அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, those who are considered as poor or needy, அவங்க கிட்ட வசதி இல்ல, okay, அவங்கள ஏன் ஸ்பெசிஃபிக்கா நம்ம இதுல சூட்ல ஒரு தனி பார்ட்டா சிபிசில கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம கேஸ் ஃபைல் பண்ணும்போது நிறைய நேரங்கள்ல கோர்ட் ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கோர்ட் ஃபீஸ் அப்படின்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி சப்ஜெக்ட் மேட்டர், ஒர்த் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி, அது எல்லாமே. ஸோ அந்த அமௌண்ட்டை பே பண்ண முடியாதவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றது. ஸோ பைசா இருந்ததுன்னா வில் பி ஃபைலிங் தி கேஸ், filing court fee and instituting a suit. But in case if I don't have enough money to file that particular case, what is my position அப்படின்றதுக்கு பார்க்கறதுக்காக தான் இந்த suits by indigent person அப்படின்றது இருக்கு ஒரு தனி ஆர்டர்லயே. Rule 1. Suits may be instituted in forma pauperis. Subject to the following provisions, any suit may be instituted by an indigent person. ஸோ இந்த ஃபார்மா பாப்பரிஸ் அப்படின்றதே நமக்கு தெரிஞ்ச, பாப்பரிஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? பாப்பர் என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த வேர்ட் தான், அந்த டெர்மினாலஜி தான். ஸோ இதுல எந்த மாதிரி நேரங்கள்ல இண்டிஜென்ட் பர்சன்னா அவங்க வந்துட்டு ஒரு பிளைண்டிஃப் கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. Explanation 1. A person is an indigent person as if he is not possessed of sufficient means other than property exempt from attachment in execution of a decree and the subject matter of the suit to enable him to pay the fee prescribed by law for the plaintiff in such suit. வறியவர்களால் உரிமையியல் வழக்குகள் தொடுக்கப்படலாம். பின்வரும் வகைமுறைகளுக்கு உட்பட்டு உரிமை வழக்கு ஒன்றை வறியவர் தொடுக்கலாம். வறியவராக இருக்கும் ஒரு நபர் உரிமையியல் வழக்கில் சட்டத்தினால் விதிக்கப்பட்ட கட்டணத்தை செலுத்துவதற்கு வசதி இல்லாதவராக இருக்கும் போது, அதாவது அந்த கேஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டியை தவிர வேற எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் கிடையாது, அவரால் பிளைண்ட் ஃபைல் பண்ணும்போது நம்ம கோர்ட் ஃபீ கட்டணும் பாத்தீங்களா, அந்த ஃபீயை பே பண்றதுக்கான கெப்பாசிட்டி இல்லாதவராக இருக்கும்போது, where no such fee is prescribed, if he is not entitled to property worth 1000 rupees other than the property exempt from attachment in execution of a decree and the subject matter of the suit. 1000 ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கு கீழ் சொத்தை கொண்டிருக்கும் போது அவர் ஒரு பரம வறியவர் ஆவார். ஸோ அவர்கிட்ட வந்துட்டு பிலோ 1000 rupees வந்ததுதான் அவரோட ஒர்த்தே இருக்குது, ப்ராப்பர்ட்டியே இருக்குது அவர்கிட்ட அப்படின்ற போது அவங்க வந்து இண்டிஜென்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணலாம். Explanation 2. Any property which is acquired by a person after the presentation of his application for permission to sue as an indigent person and before the decision of the application shall be taken into account in considering the question whether or not the applicant is an indigent person. ஒருவர் வறியவராக வழக்கிடுவதற்கு அனுமதிக்காக தாக்கல் செய்யப்பட்ட பின்பு அந்த மனுவில் தீர்மானிக்கப்படுவதற்கு முன்பு அந்த வறியவரால் ஈட்டப்படுகிற சொத்து எதுவும் இருந்தால் அந்த நபர் ஒரு வறியவரா இல்லையா என்னும் பிரச்சனையை ஆராயும் போது அதனை கணக்கில் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். ஸோ இப்ப வந்து கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த கார்ப்பரேட் அந்த இண்டிஜென்ட் பெட்டிஷன்லாம் எப்படி ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டைரக்டா சூட் ஃபைல் பண்ண முடியாது, எடுத்துக்க மாட்டாங்க. சூட்டோட சேர்த்து முதல்ல ஒரு இண்டிஜென்ட் ஐஓபி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இப்ப நான் ஃபைல் பண்ற அந்த மாதிரினா கன்சிடர் மீ அஸ் இண்டிஜென்ட் பர்சன், நான் வந்து கோர்ட் ஃபீ எக்ஸாம் பண்ணி நான் கேஸ் நடத்துறதுக்காக என்ன அனுமதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் பி ஃபைலிங் எ பெட்டிஷன் ஃபர்ஸ்ட். அந்த பெட்டிஷன் எனக்கு ஃபேவரா ஆர்டர் ஆனா மட்டும்தான் இண்டிஜென்ட் பர்சனா நான் வந்துட்டு கேஸ் நடத்த முடியும். அப்படி இல்ல அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா I have to file the court fee, requisite court fee, and the case will be termed as normal OS தான் கன்சிடர் பண்ணுவாங்க, ஓகேவா? அதாவது கோர்ட் ஃபீ கட்டி வர ஒரு கேஸா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் 2ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நான் ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிடுறேன், கன்சிடர் மீ as இண்டிஜென்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? இன்னும் அந்த அப்ளிகேஷன் டிசைட் ஆகல, பெண்டிங்ல இருக்கு. பெண்டிங்ல இருக்கா ஆப்போனன்ட் பார்ட்டி கவுண்டர் கொடுத்து ஆர்கியூமெண்ட் முடிச்சு அதுக்கப்புறம் தான் ஆர்டர் கொடுப்பாங்க, சரியா? ஸோ அந்த டைம் பீரியட்ல இஃப் ஐ எம் ஏபிள் டு பை எனி ப்ராப்பர்ட்டி, இல்லைன்னா எனக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் லம்சம் அமௌண்ட் எனக்கு கிடைக்குது அப்படின்னா நான் இண்டிஜென்ட் பர்சனா இல்லையா அப்படின்றத கன்சிடர் பண்றதுக்காக அந்த அமௌண்ட் இல்லைன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை கன்சிடர் பண்ணணும் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஜென்ரலா நம்ம என்ன சொல்லுவோம், அப்ளிகேஷன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருந்ததோ அதுதான் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஜென்ரல் டாக் இருக்கும் இல்லையா எல்லா நேரங்களையும். பட் இந்த இண்டிஜென்ட் பர்சனை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தா கூட அதை அப்ளிகேஷன் ஃபைல் கன்சிடர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டர் கொடுக்கல அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். Explanation 3.
Where the plaintiff's use in a representative capacity, the question whether he is an indigent person shall be determined with reference to the means possessed by him in such capacity. வாதி பிரதிநித்துவ முறையில் வழக்கிடும் போது அவர் வறியவரா இல்லையா என்னும் பிரச்சனையில் அவர் கொண்டிருக்கிற வசதியை நீதிமன்றம் கவனத்தில் கொண்டு தீர்மானித்தல் வேண்டும். ஸோ அவங்க வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கெப்பாசிட்டியில கேஸ் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கா இல்லையா, அவங்களுக்கு எபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத பேஸ் பண்ணி கோர்ட்ல ஆர்டர் கொடுப்பாங்க. 2 கேஸ்ல பார்க்கலாம். Bhopal Wholesale Consumer Cooperative Store Limited versus Madan Lal Gandhi 2009 case. The word person mentioned in Order 33 includes not only a natural person but other juridical person also. The petitioners, a body corporate, can maintain an application under Order 33 Rule 1 and an application under 45 Order 45 Rule 1. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பர்சன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அவங்க நேச்சுரல் பர்சன், இண்டிவிஜுவல் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அவங்க வந்து ஜுரிடிக்கல் பர்சனா கூட இருக்கலாம், அதாவது கம்பெனியா கூட இருக்கலாம், கம்பெனி கார்பரேட் அவங்களா கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. Lakshmi versus Vijaya Bank 2011 case. On the death of applicant, the legal representatives cannot claim the substitution as indigent person. The right to sue as indigent person is a personal right. The entire proceedings come to an end and lapse the moment the applicant dies. எப்படி வந்து ஒரு கிரிமினல் கேஸ் கிரிமினல் இறக்கும் போதே முடியுதோ அதே மாதிரிதான் இந்த இண்டிஜென்ட் பர்சன் அப்படின்ற ஒரு பொசிஷனும் அது வந்துட்டு இன்ஹெரிட் பண்ண முடியாது. அதே ஒரு ஸ்டேட்டஸ அது வந்துட்டு பர்சனல். இப்ப நான் ஃபைல் பண்றேன் அப்படின்னா எனக்கு மட்டும்தான் அது சார்பு ஆகுமே தவிர not to my legal head. So if suppose plaintiff is allowed to contest as a file case as a indigent person, அந்த plaintiff இறந்துடுறாங்க அப்படின்னா லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து நம்ம இம்ப்ளீட் பண்றோம் இல்லையா, அவங்க இண்டிஜென்ட் பர்சனா கிளைம் பண்ண முடியாது, சப்ஸ்டியூட் ஆக முடியாது. ஓகேவா? ஸோ அந்த அப்ளிகண்ட் முதல்ல அந்த இண்டிஜென்ட் பர்சனா இருந்த அப்ளிகண்ட் இறந்த போதே அந்த ஸ்டேட்டஸும் வந்து முடிவுக்கு வந்துடுது. ரூல் 1A, inquiry into means of an indigent person. Every inquiry into the question whether or not a person is an indigent person shall be made in the first instance by the chief ministerial officer of the court unless the court otherwise directs, and the court may adopt the report of such officer as its own finding or may itself make an inquiry into the question. வறியவர் ஒருவரின் வசதி பற்றி விசாரணை செய்தல். ஒரு நபர் வறியவரா இல்லையா என்பதனை முதலில் நீதிமன்றத்தின் அலுவலக தலைமை அதிகாரி செரஸ்தார் தலைமை விசாரித்தல் வேண்டும். அத்தகைய அதிகாரிகள் அறிக்கையை நீதிமன்றம் தன் சொந்த முடிவாக ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது வழக்கிடுபவர் வறியவரா இல்லையா என்பதனை நீதிமன்றம் விசாரணை செய்யலாம். ஸோ இந்த செரஸ்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்கு கோர்ட்ல எல்லாம். ஸோ அவங்க வந்துட்டு விசாரிக்கணும் பிஃபோர் நம்பரிங் தி கேஸ். ஸோ அவங்க அதை விசாரிச்சு அதோட ரிப்போர்ட் அதை எழுதணும். ஜட்ஜ் வந்து at the time of deciding this indigent person application, indigent application, அவங்க வந்து either they can consider the report given by the registrar or else அவங்களே ஃபர்தரா அவங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்ற போது அந்த பார்ட்டியை விசாரிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணலாம். Rule 2, contents of application. Every application for permission to sue as an indigent person shall contain the particulars required in regard to claims in suits, a schedule of any movable or immovable property belonging to the applicant with the estimated value thereof shall be annexed thereto, and it shall be signed and verified in the manner prescribed for the signing and verification of pleadings. விண்ணப்பத்தின் உள்ளடக்கம். வறியவராக நபராக வழக்கிடுவதற்கான அனுமதிக்காக செய்யப்படும் ஒவ்வொரு விண்ணப்பமும் உரிமை வழக்குகளில் வழக்குரைகளை பொறுத்து வேண்டப்படும் விவரங்களை கொண்டிருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரருக்கு சொந்தமான அசையும் அல்லது அசையா சொத்து பற்றிய பட்டியல் ஒன்றை தாக்கல் செய்தல் வேண்டும் மற்றும் வழக்குரையில் கையொப்பமிடுவதற்காகவும் உறுதிமொழி அளிப்பதற்காகவும் விதிக்கப்பட்டுள்ள முறையில் அதில் கையொப்பமிடப்படுதலும் உறுதிமொழி அளிக்கப்படுதலும் வேண்டும். ஸோ இந்த இண்டிஜென்ட் பர்சன் அப்ளிகேஷன் ஃபைல் பண்றோம் இல்லையா, அதுல ஒரு பிளெயின்ல என்னென்ன பர்டிகுலர்ஸ் இருக்கணுமோ அந்த பர்டிகுலர்ஸ் எல்லாமே இருக்கணும். அலாங் வித் என்ன ப்ராப்பர்ட்டியோட டீடைல்ஸ், என்ன மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கு, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் சைன் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். இது எல்லாமே ப்ளீடிங்ஸ், அதாவது பிளெயின் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் நம்ம பண்றோம் இல்லையா, அதே மாதிரி இதுலயும் இருக்கணும். Rule 3, presentation of application. Notwithstanding anything contained in these rules, the application shall be presented to the court by the applicant in person unless he is exempted from appearing in court, in which case the application may be presented by an authorized agent
who can answer all material questions relating to the application and who may be examined in the same manner as the party represented by him might have been examined had such party attended in person, provided that where there are more plaintiffs than one, it shall be sufficient if the application is presented by one of the plaintiffs. விண்ணப்பத்தை தாக்கல் செய்தல். இந்த விதிகளில் என்ன அடங்கி இருந்தாலும் விண்ணப்பதாரரால் நேரில் நீதிமன்றத்தில் விண்ணப்பம் தாக்கல் செய்யப்படுதல் வேண்டும். சோ இது வந்து பிளைன்டிஃப் டைரக்டா தான் கோர்ட்ல ஃபைல் பண்ணணும் அப்படின்றாங்க. நீதிமன்றத்தில் அவர் முன்னிலையாவதற்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருந்தால் அவரிடம் கேட்கப்படும் கேள்விகளை அவருக்கு பதிலாக முன்னிலையாகும் நபரிடம் கேட்க வேண்டும். அதே நபர் வறியவரின் சார்பில் வழக்கையும் தாக்கல் செய்வார். சோ இப்ப அவங்களால டைரக்டா அப்பியர் ஆகி கேஸ் ஃபைல் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துல அவங்க சார்பா யாராவது ஒரு ரெப்ரசன்டேட்டிவோ இல்ல ஏஜென்ட்டோ அப்பியர் ஆகி அதை வந்துட்டு ஃபைல் பண்ணலாம். அவங்களுக்கு அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியல் ஃபேக்ட்ஸும் தெரிஞ்சவங்களா இருக்கணும். வரம்புரையாக ஒருவருக்கு மேற்பட்ட வாதிகள் இருக்கும்போது வறிய வாதிகளில் ஒருவரால் விண்ணப்பம் தாக்கல் செய்யப்படுவது போதுமானதாகும். ஸோ இப்போ ஒன்றுக்கு மேல அதாவது 2-3 பிளைண்டிஃப்ஸ் இருக்காங்க, எல்லாருமே வந்துட்டு இண்டிஜுவல் பர்சன் தான் அப்படின்னா எல்லாருமே கோர்ட்ல வந்து டைரக்டா ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, யாராவது ஒருத்தர் ஃபைல் பண்ணினா போதும். Rule 4. Examination of applicant. Where the application is in proper form and duly presented, the court may, if it thinks fit, examine the applicant or his agent when the applicant is allowed to appear by agent regarding the merits of the claim and the property of the applicant. If presented by agent, court may order applicant to be examined by commission. Where the application is presented by an agent, the court may, if it thinks fit, order that the applicant be examined by a commission in the manner in which the examination of an absent witness may be taken. விண்ணப்பதாரரை விசாரணை செய்தல். விண்ணப்பம் முறையான படிவத்தில் உரியவாறு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற போது நீதிமன்றம் கோரிக்கையின் தகுதிப்பாடுகள் விண்ணப்பதாரரின் சொத்து ஆகியவை சம்பந்தமாக விண்ணப்பதாரரை விசாரணை செய்யும். முகவர் மூலம் முன்னிலையாக விண்ணப்பதாரர் அனுமதிக்கப்பட்டிருக்கிற போது விண்ணப்பதாரரின் முகவரை நீதிமன்றம் விசாரணை செய்யும். வறியவரின் வழக்கு வறியவரின் முகவரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் விண்ணப்பதாரரை ஆணையர் மூலம் விசாரிக்கும்படி நீதிமன்றம் கட்டளையிடலாம். அவருடைய முகவரை விசாரணை செய்யலாம். விண்ணப்பம் அதிகார முகவரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் அவரை ஆணையர் மூலம் விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் கட்டளையிடலாம். வழக்கு முகவர் மூலம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் விண்ணப்பதாரரை ஒரு ஆணையர் மூலம் விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் கட்டளையிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு யாரு கேஸ் ஃபைல் பண்றாங்களோ அந்த இண்டிஜுவல் பர்சன் அப்ளிகேஷன் பெர்மிஷனுக்காக கேஸ் ஃபைல் பண்ணாங்களோ அவங்கள வந்துட்டு கோர்ட் விசாரிப்பாங்க. சப்போஸ் இஃப் இட் வாஸ் filed by or presented, இது வந்து filed by அப்படின்றத விட presented by agent இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப அப்ளிகண்ட்டை வந்துட்டு கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி விசாரிக்க முடியும். ஏன்னா அவங்களால டைரக்டா வர முடியாது அப்படின்றதுனால தானே ஏஜென்ட் வச்சு ஃபைல் பண்றாங்க. அதே மாதிரி வேற யாராவது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மூலியமா ஃபைல் பண்றாங்க அப்படின்னா கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி அந்த கமிஷன் மூலியமா அந்த அப்ளிகண்ட்டை விசாரிக்க முடியும். Rule 5. Rejection of application. The court shall reject an application for permission to sue as an indigent person. எப்ப வந்துட்டு இந்த பெர்மிஷன் கேக்குறாங்களா இண்டிஜுவல் பர்சனா கண்டெஸ்ட் பண்றதுக்கு அந்த பெர்மிஷன் வந்து கொடுக்காம இருக்க முடியும், ரிஜெக்ட் பண்ண முடியும் அந்த அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா where it is not framed and presented in the manner prescribed by rules 2 and 3. விண்ணப்பத்தை நிராகரித்தல். வறியவர் என்ற நிலையில் வழக்கிடுவதற்கு அனுமதிக்கான ஒரு விண்ணப்பத்தை நீதிமன்றம் நிராகரித்தல். 2வது மற்றும் 3வது விதிகளினால் நிர்ணயிக்கப்பட்ட முறையில் அது வழங்கப்படாமல் மற்றும் தாக்கல் செய்யப்படாமல் இருக்கிற போது. ஸோ இந்த ரூல் 2 ரூல் 3 அப்படின்றது என்ன, கண்டென்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கணும் அப்படின்றது ரூல் 2வும் யார் வந்து கோர்ட்ல பிரசன்ட் பண்ணணும் டைரக்டா பிரசன்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களே கேஸ் அந்த ரூலையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணாம இருந்திருந்தா அந்த நேரத்தில் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ண முடியும். where the applicant is not an indigent person. விண்ணப்பதாரர் வறியவராக நபராக இல்லாது இருக்கிற போது அவர் உண்மையிலே வந்துட்டு புவராவோ நீடியாவோ இல்ல அப்படின்னா where he has within 2 months next before the presentation of the application dispose of any property fraudulently or in order to be able to apply for permission to sue as indigent person. விண்ணப்பத்தை தாக்கல் செய்வதற்கு முன் 2 மாதங்களுக்குள் சொத்து எதையும் மோசடியாக விற்பனை செய்திருக்கிற போது அல்லது வறியவராக வழக்கிடுவதற்கு அனுமதிக்கான விண்ணப்பம் செய்வதற்காக சொத்தை உரிமை மாற்றம் செய்திருக்கிற போது வறியவர் வழக்கு அனுமதிக்கான விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்யலாம். சோ இந்த அப்ளிகேஷன் ஃபைல் பண்றதுக்கு ஒரு 2 months முன்னாடி அவங்க வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி ஃப்ராடுலண்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்கனாலோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இண்டிஜுவல் பர்சனா கண்டெஸ்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காகவே ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ண முடியும்.
provided that no application shall be rejected if, even after the value of the property disposed of by the applicant is taken into account, the applicant would be entitled to sue as an indigent person. வரம்புரையாக விண்ணப்பதாரரால் உரிமை மாற்றம் செய்யப்பட்ட சொத்தின் மதிப்பை கணக்கில் எடுத்துக்கொண்ட பிறகும் விண்ணப்பதாரர் வறியவராக வழக்கிட உரிமையுடையவராய் இருப்பாரானால் வறியவர் வழக்கு அனுமதிக்கான விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்யக்கூடாது. ஸோ இதுல வந்து ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. ப்ராப்பர்ட்டி டிஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சப்போஸ் அந்த ப்ராப்பர்ட்டி இருந்து நம்ம கால்குலேட் பண்ணா கூட அப்போ கூட he can continue as an indigent person அப்படின்ற மாதிரி இருந்தா, அதாவது இவங்க இந்த பிரசன்ட் கேஸ்க்காக பே பண்ண வேண்டிய கோர்ட் ஃபீ வந்து ஜாஸ்தி, அவங்க டிஸ்போஸ் பண்ண ப்ராப்பர்ட்டியோட அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மி, அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க டிஸ்போஸ் பண்ணிடலனா கூட அவங்க இண்டிவிஜுவல் பர்சனா தான் கண்டெஸ்ட் பண்ண வேண்டியது இருந்திருக்கும் அப்படின்ற நிலைமையில அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. where his allegations do not show a cause of action, வழக்கு மூலம் ஒன்று இருப்பதாக அவர் குறிப்பிடாத போது, அதாவது கேஸ்ல ஒழுங்கான காஸ் ஆஃப் ஆக்ஷன் இல்லை அப்படின்ற போது, where he has entered into any agreement with reference to the subject matter of the proposed suit under which any other person has obtained an interest in such subject matter, உத்தேசிக்கப்பட்ட வழக்கின் விடய பொருள் சம்பந்தமாக அவர் ஒப்பந்தம் எதுவும் செய்து கொண்டிருக்கும் போது, அதன்படி ஒரு நபர் எவரும் அத்தகைய விடய பொருளில் உரிமை பெற்றிருக்கும் போது, அல்லது அவங்க வந்து இந்த கேஸ் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது வேற ஒருத்தவங்க அக்ரிமெண்ட் பண்ணி அந்த அக்ரிமெண்ட் மூலமா ஒருத்தவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி மேல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்ற போது, where the allegations made by the applicant in the application show that the suit would be barred by any law for the time being in force, அவ்வப்போது அமலில் இருக்கிற சட்டம் எதனாலும் வழக்கு தடை செய்யப்படக்கூடும் என்பதாக விண்ணப்பதாரரால் விண்ணப்பத்தில் செய்யப்பட்டுள்ள சாட்டுரைகள் காட்டுகிற போது, அதாவது அவங்க என்ன கேஸ் ஃபைல் பண்றாங்களோ அந்த கேஸ் வந்துட்டு ஆஸ் பர் லா ஃபைல் பண்ண முடியாது, பார் ஆயிருக்கு அப்படின்றத தெரிய வரும்போது அந்த அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ண முடியாது. where any other person has entered into an agreement with him to finance the litigation, வழக்காடர் நிதி வசதி அளிப்பதாக அவருடன் வேறு எந்த நபரும் உடன்பாடு செய்து கொண்டிருக்கிற போது வறியவர் வழக்கு தொடுப்பதற்காக அனுமதி கோரிடும் விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்யலாம். ஸோ இப்போ வேற யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு they have come forward, இல்லைன்னா ஹெல்ப் பண்றோம், நீங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணுங்க, கேஸ் நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த நேரங்களையும் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடலாம். Rule 6. Notice of day for receiving evidence of applicant's indigency. Where the court sees no reason to reject the application on any of the grounds stated in Rule 5, it shall fix a day of which at least 10 days clear notice shall be given to the opposite party and the government leader for receiving such evidence as the applicant may adduce in proof of his indigency, and for hearing any evidence which may be adduced in disproof thereof. விண்ணப்பதாரரின் வரிய நிலை பற்றிய சாட்சியத்தை பெறுவதற்கான நாள் பற்றி அறிவிப்பு. 5வது விதியில் சொல்லப்பட்ட காரணங்களில் எதன் பேரிலும் விண்ணப்பத்தை நிராகரிப்பதற்கான நியாயம் எதுவும் இல்லை என்று நீதிமன்றம் கருதும் போது விண்ணப்பதாரர் தமது வரிய நிலை பற்றி நிரூபணம் செய்வதற்காக கொடுக்கலாகும் சாட்சியத்தை பெறுவதற்காகவும் அதை பொய்ப்பிப்பதற்காக கொடுக்கலாகும் சாட்சியம் எதையும் பெற்றுக்கொள்வதற்காகவும் ஒரு நாளை நீதிமன்றம் குறிப்பிடுதல் வேண்டும். அந்த நாளை பற்றி எதிர்த்தரப்பினருக்கும் அரசாங்க வழக்கறிஞருக்கும் குறைந்தபட்சம் முழுமையாக 10 நாள் அறிவிப்பு கொடுக்க வேண்டும். ஸோ இந்த ரூல் 5ல இருக்கிற எந்த ஒரு ப்ரொவிஷன்ஸும் அட்ராக்ட் பண்ணல, கிளாஸஸும் அட்ராக்ட் பண்ணல அப்படின்ற போது ஆட்டோமேட்டிக்கா அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு அக்செப்ட் ஆகுது இல்லையா. ஸோ அப்போ ரிஜெக்ட் பண்றதுக்கு எந்த காரணமும் இல்லை அப்படின்ற போது ஸோ இப்போ வந்துட்டு ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு சொல்லுவாங்க, கேஸை வந்துட்டு கிளியர் பண்றதுக்கு நோட்டீஸ் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ தட் அவங்க வந்து கவுண்டர் ஃபைல் பண்ணலாம் அப்படின்றது. Opposite party has to be given notice and government advocate has to be given notice. Rule 7. Procedure at hearing. On the day so fixed or as soon thereafter as may be convenient, the court shall examine the witnesses produced by either party and may examine the applicant or his agent and shall make a full record of their evidence. The examination of the witnesses under Sub-Rule 1 shall be confined to the matters specified in Clause B, Clause C and Clause E of Rule 5, but the examination of the applicant or his agent may relate to any of the matters specified in Rule 5. The court shall also hear any argument which the parties may desire to offer on the question whether on the face of the application and of the evidence taken by the court under Rule 6 or under this rule, the applicant is not subject to any of the prohibitions specified in Rule 5. The court shall then either allow or refuse to allow the applicant to sue as an indigent person. விசாரணையின் போது நடைமுறை. அவ்வாறு விசாரணை குழு நிர்ணயிக்கப்பட்ட நாளன்று
அல்லது அதன் பின்பு வசதிக்கேற்ப கூடிய விரைவில் இரு தரப்பினர்களுள் எந்த தரப்பினராலும் முன்னிலைப்படுத்தப்படுகின்ற சாட்சியம் எவரேனும் இருப்பின் அவர்களை நீதிமன்றம் விசாரணை செய்த வேண்டும் மற்றும் விண்ணப்பதாரரை அல்லது அவருடைய முகவரை விசாரிக்கலாம் மற்றும் அவர்களுடைய சாட்சியத்தை முழுமையாக பதிவு செய்தல் வேண்டும். ஸோ ஒரு ஹியரிங் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஹியரிங் டேட்ல பார்ட்டிஸை விசாரிப்பாங்க. ஏதாவது எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னா, விட்னஸஸ் இருக்காங்க அப்படின்னா அது வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. 1வது உள்விதியின்படி சாட்சிகளை விசாரணை செய்வதானது 5வது விதியின் ஆ, இ மற்றும் ஊ கூறுகளில் குறித்துரைக்கப்பட்டுள்ள விடயங்களை பொறுத்து மட்டும் இருத்தல் வேண்டும். ஸோ இதுல வந்துட்டு இந்த 3 கிளாஸஸ், அதாவது ஆ, இ, ஊ, அதாவது அந்த ஆ, இ, ஊ அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பர்சனே வந்து இண்டிஜுவல் பர்சன் கிடையாது அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு பார்த்தோம்னா அவர் வந்து 2 monthsக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு பார்த்தோம்னா அந்த சப்ஜெக்ட் மேட்டர் படி வேற யார் கூடனா அக்ரிமெண்ட் போட்டு அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கும். இதை பத்தி மட்டும்தான் வந்துட்டு எவிடன்ஸ் எடுத்ததா இருக்கணும். ஆனால் விண்ணப்பதாரரை அல்லது அவருடைய முகவரை விசாரணை செய்வது 5வது விதியில் குறித்துரைக்கப்பட்ட விடயங்களில் எவை சம்பந்தமாகவும் இருக்கலாம். ஆனா அவங்கள வந்துட்டு விசாரிக்கும் போது ரூல் 5ல இருக்கிற எந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி கூட விசாரிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இது முன்னாடி சொன்னது இந்த 3 கிளாஸஸ் இருக்குல்ல, ஏ, இ, டி. சோ இது வந்துட்டு என்னன்னா விட்னஸை விசாரிக்கிறது, பார்ட்டிஸை விசாரிக்கிறது, இல்லைன்னா ஏஜென்ட்டை விசாரிக்கிறது. ரூல் 5 கீழே வர எந்த ஒரு கிளாஸ் அடிப்படையிலையும் விசாரிக்கலாம். விண்ணப்பமும் 6வது விதியின்படி அல்லது இந்த விதியின்படி நீதிமன்றத்தால் எடுக்கப்பட்ட சாட்சியம் ஏதேனும் இருப்பின் அதுவும் காட்டுவதிலிருந்து 5வது விதியில் குறித்துரைக்கப்பட்டுள்ள தடைகளுள் எவற்றிற்கும் விண்ணப்பதாரர் உட்பட்டவராகிறாரா அல்லது இல்லையா என்ற பிரச்சனையை பற்றி தரப்பினர்கள் எடுத்து சொல்ல விரும்பலாகும் வாதம் எதையும் கூட நீதிமன்றம் கேட்டல் வேண்டும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஏதாவது ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் வந்துட்டு கோர்ட் ஹியர் பண்ணணும். நீதிமன்றம் அதன் பின்பு விண்ணப்பதாரரை வறியவராக வழக்கிடுவதற்கு அனுமதிக்கவோ அல்லது அனுமதிக்காமல் இருக்கவோ செய்யலாம். ஸோ இதை பேஸ் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு இண்டிஜுவல் பர்சனா கண்டெஸ்ட் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்கவும் செய்யலாம். இல்ல பேஸ்ட் ஆன் தி எவிடன்சஸ் கிவன் ஆர்குமெண்ட்ஸ் மீன் இண்டிஜுவல் பர்சனா அவங்க கண்டெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்கலாம். Rule 8. Procedure if application admitted. Where the application is granted, it shall be numbered and registered and shall be deemed the plaintiff in the suit, and the suit shall proceed in all other respects as a suit instituted in the ordinary manner, except that the plaintiff shall not be liable to pay any court fee or fees payable for service of process in respect of any petition, appointment of a pleader or other proceeding connected with the suit. விண்ணப்பம் ஏற்கப்பட்டால் நடைமுறை என்ன என்பது. வறியவர் வழக்கு அனுமதிக்க தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படுகிற போது அது எண்ணிடப்பட்டு பதிவு செய்யப்படுதல் வேண்டும். மேலும் முதலேற்பு வழக்கின் வழக்குரையாக கொள்ளப்படுதல் வேண்டும். வாதி நீதிமன்ற கட்டணங்களை செலுத்துவதற்கு கடப்பாடு உடையவராக மாட்டார் என்பதை தவிர மற்றபடி ஒரு உரிமை வழக்குரிய அனைத்து நடைமுறைகளும் ஏற்க வேண்டும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் அட்மிட் பண்ணிட்டாங்க, இண்டிஜுவல் பர்சனா கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா உடனடியா அந்த பிளைண்ட்டை வந்துட்டு அப்படியே அவங்க கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்களே அது வந்து ரெகுலர் பிளைண்டா நம்பர் பண்ணிடுவாங்க. ரெகுலர் கேஸா எப்படி நடக்குமோ ஒரு பிளைண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் நடக்கும் அதே ப்ரொசீஜர்ஸ் தான் இந்த இப்போ ஃபர்தராகவும் நடக்கும். பட் எக்ஸப்ட் ஒன் திங் என்னன்னா அவங்க வந்து கோர்ட் ஃபீ கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. Rule 9. Withdrawal of permission to sue as an indigent person. The court may, on the application of the defendant or of the government pleader of which 7 days clear notice in writing has been given to the plaintiff, order that the permission granted to the plaintiff sue as an indigent person be withdrawn. வறியவராக வழக்கிடுவதற்கு வழங்கிய அனுமதி திரும்ப பெறுதல். பிரதிவாதி அல்லது அரசாங்க வழக்கறிஞர் செய்து கொள்ளும் எந்த விண்ணப்பம் குறித்து வாதிக்கு எழுத்து மூலமாக 7 நாள் அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விண்ணப்பத்தின் பேரு வறியவராக வழக்கிட வாதிக்கு அளிக்கப்பட்ட அனுமதியை நீதிமன்றம் திரும்ப பெறலாம். ஸோ 7 days டைம் பீரியட்ல அவங்களுக்கு வந்துட்டு அந்த பெர்மிஷனை கேன்சல் பண்ண முடியும், வித்ட்ரா பண்ண முடியும். எந்த மாதிரி நேரங்கள்ல அப்படின்னா எப்போ வந்து அந்த பெர்மிஷன் கொடுத்த பெர்மிஷனை வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா if he is guilty of vexatious or improper conduct in the course of the suit. உரிமை வழக்கு நடந்து வருகையில் அவர் அலைக்கழிவான அல்லது முறைகேடான நடத்தை குற்றம் புரிந்தார். ஸோ அவரோட கான்டக்ட்ல ஏதாவது தப்பு இருந்திருக்கு, ஏதாவது கோல்மால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா if it appears that his means are such that he ought not to continue sue as an indigent person. வறியவராக அவர் தொடர்ந்து வழக்கிட்டு வரக்கூடாது என்னும் அளவுக்கு அவரிடம் வசதி இருப்பதாக தோன்றினார். அவர்கிட்ட he is capable of, he is well to do. அவர் வந்துட்டு இண்டிஜென்ட் பர்சனா கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அவர்கிட்ட சொத்து இருக்கு அப்படின்றது கோர்ட்டுக்கு தெரிய வந்துதான்.
if he has entered into any agreement with reference to the subject matter of the suit under which any other person has obtained an interest in such subject matter. உரிமை வழக்கின் விடய பொருளை பொறுத்து உடன்பாடு எதையும் அவர் செய்து கொண்டிருந்தது. அதன்படி வேறு எந்த நபரும் அத்தகைய விடய பொருளில் ஒரு உரிமை பெற்றிருந்தார். ஸோ அவர் வந்து வேற யாருக்குன்னா அக்ரிமெண்ட் போட்டு ஒருத்தங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி மேல அந்த சப்ஜெக்ட் மேட்டர் மேல இன்ட்ரெஸ்ட் வரும்போது அவங்களும் இதுல லைபிள் இல்லையா? ஸோ அதனால அவர் இண்டிஜுவல் பர்சனா கண்டினியூ ஆக தேவையில்லைன்னு சொல்லிட்டு பெர்மிஷனை வித்ட்ரா பண்ணிடுவாங்க. Rule 9A. Court to assign a pleader to an unrepresented indigent person. Where a person who is permitted to sue as an indigent person is not represented by a pleader, the court may, if the circumstances of the case so require, assign a pleader to him. வறியவருக்காக நீதிமன்றம் ஒரு வழக்கறிஞரை நியமித்து கொடுத்தல். வறியவராக வழக்கிட அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறவர் ஒரு வழக்கறிஞரை நியமித்துக் கொண்டு வழக்கு நடத்தாத போது தேவைப்பட்டால் நீதிமன்றம் அவருக்காக ஒரு வழக்கறிஞரை நியமிக்கலாம். ஸோ அவர் வந்து இண்டிவிஜுவல் பர்சனா கண்டஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்துருச்சு. ஆனா அவர்கிட்ட வேற எந்த ஒரு அட்வொகேட்டையும் அப்பாயிண்ட் பண்றதுக்கான பண வசதி இல்லை அப்படின்ற போது கோர்ட்டே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அட்வொகேட் ஃபிக்ஸ் பண்ணி தரலாம். The High Court may, with the previous approval of the state government, make rules providing for the mode of selecting pleaders to be assigned under Sub-Rule 1, the facilities to be provided to such pleaders of the court by the court, any other matter which is required to be or may be provided by the rules for giving effect to the provisions of Sub-Rule 1. உயர்நீதிமன்றம் மாநில அரசாங்கத்தின் முன் ஒப்புதலுடன் பின்வருவனற்றிற்கு வகை செய்கிற விதிகளை செய்யலாம். 1வது உள்விதியின்படி நியமிக்கப்படுவதற்காக வழக்கறிஞர்களை தேர்ந்தெடுக்கும் முறை. ஸோ இப்ப ரூல் 1ல என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி வந்து அட்வொகேட்ஸ இண்டிஜுவல் பர்சனுக்கு அப்பாயிண்ட் பண்ணலாம் கோர்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அதே பேஸா யாரை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணலாம், எப்படி அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு என்ன மோட்ல செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டோட அப்ரூவலோட சேர்த்து ஹைகோர்ட் பண்ணுவாங்க. 1வது உள்விதியின்படி நியமிக்கப்படுவதற்காக வழக்கறிஞரை தேர்ந்தெடுக்கும் முறை. அத்தகைய வழக்கறிஞர்களுக்கு நீதிமன்றத்தினால் செய்யப்பட வேண்டிய வசதிகள். ஸோ அந்த மாதிரி பேனல் ஆஃப் லாயர்ஸ் ரெடி பண்றாங்க இல்லையா, இனிமேல் இண்டிவிஜுவல் பர்சனுக்காக அப்பியர் ஆகிறதுக்கு. ஸோ அவங்களுக்கு கோர்ட் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு தரணும் அப்படின்றாங்க. 1வது உள்விதியின் வகைமுறைகளை அமல்படுத்துவதற்காக அந்த விதிகளால் வகை செய்யப்பட தேவைப்படுகிற மற்றவைகள். ஸோ இந்த ப்ரொவிஷனை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக வேற ஏதாவது ப்ரொவிஷன் தேவை, வேற ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் தேவை அப்படின்னா அதை பத்தியும் வந்துட்டு அவங்க கைட்லைன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட பைசா இல்லை அப்படின்னா நான் லோக் அதாலத் இல்லைன்னா லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிக்கு போனேன் அப்படின்னா அவங்க எனக்கு அட்வொகேட் அமைச்சு தருவாங்க அப்படின்றதுதான் நமக்கு தெரியும் இல்லையா? கவர்மெண்டே நமக்கு வந்துட்டு அட்வொகேட் அமைச்சு தருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸஸ்க்கு வந்துட்டு ஜென்ரலா அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ அவங்க வந்து அப்ளை பண்ணி அவங்கள ஒரு பேனல் லாயர்ஸா இருந்திருக்காங்க. இந்த மாதிரி கேசஸ் வரும்போது நமக்கு ஒவ்வொரு கேஸ் அலாட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஃபீஸ் வில் பி given by the court, judiciary and state government மூலமா. Rule 10. Cause where indigent person succeeds. Where the plaintiff succeeds in the suit, the court shall calculate the amount of court fees which would have been paid by the plaintiff if he had not been permitted to sue as an indigent person. Such amount shall be recoverable by the state government from any party ordered by the decree to pay the same and shall be a first charge on the subject matter of the suit. வறியவர் வழக்கில் வெற்றி பெறுகிற போது செலவு தொகைகள். வழக்கில் வாதி வெற்றி பெறுகிற போது வறியவராக வழக்கிட வாதி அனுமதிக்கப்படாது இருந்தால் அவரால் செலுத்தப்பட்டிருந்த கூடிய நீதிமன்ற கட்டண தொகையிலிருந்து நீதிமன்றம் கணக்கிடுதல் வேண்டும். அத்தகைய தொகையானது தீர்ப்பாணையால் அதனை செலுத்தும்படி கட்டளையிடப்பட்டிருக்கிற தரப்பினர் எவரிடமிருந்தும் மாநில அரசாங்கத்தால் வசூலிக்கப்படத்தக்கதாகும் மற்றும் உரிமை வழக்கின் விடய பொருளின் மீது சுமத்தப்படும் முதற் பொறுப்பாக அது இருத்தல் வேண்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நான் வந்துட்டு இண்டிவிஜுவல் பர்சனா கன்சிடர் பண்றேன். ஐம் வின்னிங் தி கேஸ். எனக்கு சாதகமா கேஸ் வந்து ஜட்மெண்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இப்போ ஆப்பனன்ட் பார்ட்டி எனக்கு ஏதாவது இப்போ வந்துட்டு என்னன்னா நான் கோர்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நான் வந்து இண்டிவிஜுவல் பர்சனா என்ன பர்மிட் பண்ணாம இருந்தாங்கன்னா நான் என்ன அமௌண்ட் கட்டியிருக்க வேண்டியதோ அந்த அமௌண்ட்டை இப்போ நான் கொடுக்கணும். ஓகேவா? சப்போஸ் இப்போ டிஃபெண்டன்ட் வந்து எனக்கு இஸ் லைபிள் டு பே மீ ரூபீஸ் அப்படின்னா அந்த அமௌண்ட்ல இருந்து அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கட்ட சொல்லிடுவாங்க. அந்த சப்ஜெக்ட் மேட்டர் பொறுத்து அதுதான் ஃபர்ஸ்ட் சார்ஜா இருக்கும். Rule 11. Procedure where indigent person fails. Where the plaintiff fails in the suit or the permission granted to him sue as an indigent person has been withdrawn or where the suit is withdrawn or dismissed. So plaintiff வந்துட்டு indigent person கண்டக்ட் பண்றாங்க இல்லையா, அந்த சூட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படி இல்லைன்னா சூட்டை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க இல்ல டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அப்படி இல்லைன்னா
அவங்களுக்கு இண்டிவிஜுவல் பர்சனா கண்டெஸ்ட் பண்றதுக்காக கொடுத்த பெர்மிஷன் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னா ஓகே. Because the summons for the defendant to appear and answer has not been served upon him in consequence of the failure of plaintiff to pay the court fee or postal charges chargeable for such service, or to present copies of the plaint or concise statement, or because the plaintiff does not appear when the suit is called on for hearing, the court shall order the plaintiff or any person added as a co-plaintiff to the suit to pay the court fees which would have been paid by the plaintiff if he had not been permitted to sue as an indigent person. வறியவர் வழக்கில் தோல்வியடைகிற போது நடைமுறை. வழக்கில் வாதி தோல்வியடைகிற போது அல்லது வறியவராக வழக்கிட அவருக்கு அளிக்கப்பட்ட அனுமதி திரும்ப பெறப்பட்டிருக்கிற போது அல்லது பிரதிவாதி முன்னிலையாகி பதில் அளிப்பதற்கான அழைப்பாணைக்கான கட்டணத்தை வாதி செலுத்தாததினால் அழைப்பாணை அனுப்பப்படாதிருக்கும் போது அல்லது வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்படுகிற போது வாதி முன்னிலையாகாத போது வழக்கு தள்ளுபடி செய்யப்படும் போது வாதி நீதிமன்ற கட்டணங்களை செலுத்தும்படி நீதிமன்றம் கட்டளையிடுதல் வேண்டும். ஸோ எந்த இண்டிஜென்ட் பர்சனா அவங்க வந்துட்டு அமௌண்ட் பே பண்ண சொல்லி சொல்றாங்க இல்லையா, இண்டிஜென்ட் பர்சனா பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொடுக்கல அப்படின்னா அந்த அமௌண்ட்டை பே பண்ணல அப்படின்ற போது, நெக்ஸ்ட் வந்து என்னைக்காவது கோர்ட்ல அப்பியர் ஆக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்க கோர்ட்ல அப்பியர் ஆகாத போது, இல்ல பேட்டா ஃபைல் பண்றதுக்கு பேட்டா சம்மன் ரெடி பண்றதுக்கு கோர்ட் ஃபீ பே பண்ணணும் இல்லையா, அதை பே பண்ணாம இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெர்மிஷன் வந்து வித்ட்ரா ஆயிடும். Rule 11A. Procedure where an indigent person's suit abates. Where the suit abates by reason of the death of the plaintiff or of any person added as a co-plaintiff, the court shall order that the amount of court fees which would have been paid by the plaintiff if he had not been permitted to sue as indigent person shall be recoverable by the state government from the estate of the deceased plaintiff. வழக்கு இல்லாது போகிற போது நடைமுறை. வாதியினுடைய மரணம் காரணமாக அல்லது கூட்டு வசதியா வாதியாக சேர்க்கப்பட்டவரின் மரணம் காரணமாக வழக்கு அற்று போகிற போது வறியவராக வழக்கிட வாதி அனுமதிக்கப்படாது இருந்தால் அவரால் செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய நீதிமன்ற கட்டண தொகையை இறந்து போன வறிய வாதியின் சொத்திலிருந்து மாநில அரசாங்கத்தால் வசூலிக்கப்படத்தக்கதாகும் என்று நீதிமன்றம் கட்டளையிடுதல் வேண்டும். ஸோ ஒரு பிளைன்டிஃப் வந்து இண்டிவிஜுவல் பர்சன் தான் கண்டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க இறந்துட்டதுக்கு அப்புறம் அவங்களோட லீகல் ஹெல்ப் இருக்காங்களே அவங்க கிட்ட இருந்து அந்த கோர்ட் ஃபீ கலெக்ட் பண்ண சொல்லி கோர்ட் ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டிஜென்ட் பர்சன் அப்படின்றது அப்படியே சப்ஸ்டியூட்டா கண்டினியூ ஆகாது. Rule 12. State government may apply for payment of court fees. The state government shall have the right at any time to apply to the court to make an order for the payment of court fees under Rule 10. நீதிமன்ற கட்டணம் செலுத்தப்படுவதற்காக மாநில அரசாங்கம் விண்ணப்பிக்கலாம். 10வது விதி அல்லது 11வது விதி அல்லது 11A விதியின்படி நீதிமன்றம் கட்டணத்தை செலுத்துவதற்காக கட்டளையை பிறப்பிக்க நீதிமன்றத்திற்கு விண்ணப்பம் செய்து கொள்ளும் உரிமை மாநில அரசாங்கத்திற்கு எப்போதும் உண்டு. ஸ்டேட் கவர்மெண்ட் எப்ப வேணாலும் ரூல் 10, ரூல் 11, ரூல் 11A படி இந்த அமௌண்ட்டை பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கேட்க முடியும். State government to be deemed a party. All matters arising between the state government and any party to the suit under Rule 10, 11, 11A or Rule 12 shall be deemed to be questions arising between the parties to the suit within the meaning of Section 47. மாநில அரசாங்கம் ஒரு தரப்பினராக கொள்ளப்படுதல் வேண்டும். மாநில அரசாங்கத்துக்கும் வேறு நபர்களுக்கும் இடையில் 10வது, 11வது, 11A மற்றும் 12வது விதியின்படியான வழக்கில் எழுகின்ற எல்லா விடயங்களும் 47வது பிரிவின் பொருளின்படி அந்த வழக்கின் தரப்பினர்களிடையே எழுகின்ற விடயங்களாக கொள்ளப்படுதல் வேண்டும். ஸோ இந்த அமௌண்ட் பே பண்றதை பத்தி சொல்றாங்க இல்லையா, ஸோ அதுல வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஒரு பார்ட்டியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்ல வேண்டிய பதிலா அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். அதோட ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 47ல கொடுத்திருக்காங்க. Rule 14. Recovery of amount of court fees. Where an order is made under Rule 10, Rule 11 or Rule 11A, the court shall forthwith cause a copy of the decree or order to be forwarded to the collector, who may, without prejudice to any other mode of recovery, recover the amount of court fees specified therein from the person or property liable for the payment as if it were an arrear of land revenue. So இப்போ இந்த ரூல்ஸ்ல எல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டு இண்டிவிஜுவல் பர்சனா அவங்கள்ட்ட வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க இல்லைன்னா அபேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ண சொல்லி கோர்ட்ல இருந்து அந்த கலெக்டரேட்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அனுப்புவாங்க. காப்பி ஆஃப் டிகிரியை சேர்த்து வச்சு அனுப்புவாங்க. ஸோ தட் அந்த கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து அந்த பர்சன் கிட்ட இருந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தானே இவங்களுக்கு வந்துட்டு இண்டிவிஜுவல் பர்சனா இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக அமௌண்ட்டை பே பண்றாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை இவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க. Rule 15.
refusal to allow applicant to sue as indigent person to bar subsequent application of like nature. An order refusing to allow the application to sue as an indigent person shall be a bar to any subsequent application of the like nature by him in respect of the same right to sue, but the applicant shall be at liberty to institute a suit in the ordinary manner in respect of such right, provided that the plaint shall be rejected if he does not pay, either at the time of the institution of the suit or within such time thereafter as the court may allow, the cost incurred by the state government and by the opposite party in opposing his application for leave to sue as an indigent person. வறியவராக வழக்கிட விண்ணப்பதாரருக்கு அனுமதி மறுத்தலானது அது போன்ற தன்மையுடைய மீண்டும் ஒரு விண்ணப்பத்தை தடை செய்யும். வறியவராக வழக்கிட விண்ணப்பதாரருக்கு அனுமதி மறுக்கின்ற ஒரு கட்டளையானது அதே விண்ணப்பத்தை மீண்டும் தாக்கல் செய்வதற்கு அது ஒரு தடையாக இருக்கும். ஆனால் நீதிமன்ற கட்டணத்துடன் அதே வழக்கை மீண்டும் தொடுப்பதற்கு விண்ணப்பதாரருக்கு உரிமை உண்டு. வறியவராக வழக்கிடுவதற்கு அனுமதி கோரும் நபருக்கு ஏற்பட்ட செலவு தொகைகள் உரிமை வழக்கு தொடுக்கப்படும் சமயத்தில் அல்லது அதன் பின்பு நீதிமன்றம் அனுமதிக்கலாகும் காலத்திற்குள் அவர் செலுத்துதல் வேண்டும். அப்படி செலுத்தாத போது மீண்டும் தொடுக்கப்பட்ட வழக்கு நிராகரிக்கப்படுதல் வேண்டும். ஓகே, இப்ப வந்துட்டு இப்ப நான் தான் இண்டிஜென்ட் பர்சன் தான் அப்ளை பண்றதுக்காக ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு கோர்ட் என்ன பண்ணிருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, திருப்பியும் நான் இதே இண்டிஜென்ட் பர்சனா என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் நான் ஃபைல் பண்ண முடியாது. ஓகேவா, ஒன்ஸ் ஒரு பெடிஷன் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட அது வந்து முடிஞ்சு போச்சு. திருப்பியும் நான் இண்டிஜென்ட் பர்சனுக்கான அப்ளிகேஷன் என்னால ஃபைல் பண்ண முடியாது. அட் தி சேம் டைம் ரெகுலர் கோர்ட் ஃபீ கட்டி நான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா அதே கேஸை நார்மல் சூட் ஒரிஜினல் சூட்டா என்னால ஃபைல் பண்ண முடியும். ஸோ இந்த செகண்ட் ஒரிஜினல் கேஸ் ஃபைல் பண்றாங்க இல்லையா, அப்பவேவோ இல்லைன்னா கோர்ட் கொஞ்சம் டைம் கொடுக்குறாங்கன்னா அப்பவே அந்த டைமுக்குள்ள அமௌண்ட் கட்டணும், காஸ்ட் பே பண்ணணும். அந்த காஸ்ட் எதுக்காக அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஆப்போசிட் பார்ட்டிக்கும் இவர் வந்து ஃபர்ஸ்ட் இண்டிஜென்ட் பர்சனா கண்டெஸ்ட் பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த கேஸ்ல அவங்க அப்பியர் ஆகி அவங்க கண்டெஸ்ட் பண்ணாங்கல்ல, ஸோ அதுக்கான காஸ்ட்டை வந்துட்டு கோர்ட் அவார்ட் பண்ணுவாங்க. அதை வந்துட்டு இந்த பிளெயின்டிஃப் தான் கட்டி ஆகணும். ஓகேவா, ஸோ அப்படி கட்டல அப்படின்னா செகண்ட் பிளெயிண்ட்டை வந்துட்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ரூல் 15A, grant of time for payment of court fee. Nothing contained in Rule 5, Rule 7 or Rule 15 shall prevent a court while rejecting an application under Rule 5 or refusing an application under Rule 7 from granting time to the applicant to pay the requisite court fee within such time as may be fixed by the court or extended by it from time to time, and upon such payment and non-payment of the cost referred to in of Rule 15 within that time, the suit shall be deemed to have been instituted on the date of which the application for permission to sue as an indigent person was presented. நீதிமன்ற கட்டணத்தை செலுத்துவதற்கு அவகாசம் அளித்தல். 5வது விதி, 7வது விதி அல்லது 15வது விதியின் அடங்கியுள்ள எதுவும் 5வது விதியின்படி ஒரு விண்ணப்பத்தை நிராகரிக்கையில் அல்லது 7வது விதியின்படி அனுமதி மறுக்கையில் செலுத்த தேவையான நீதிமன்ற கட்டணத்தை நீதிமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்டலாகும் காலத்திற்குள் செலுத்துவதற்கு விண்ணப்பதாரருக்கு நீதிமன்ற காலம் அவகாசம் அளிப்பதை தடை செய்யாது. மற்றும் அத்தகைய செலுத்தத்தின் பேரிலும் அந்த காலத்திற்குள் 15வது விதியில் குறிப்பிடப்பட்டுள்ள செலவு தொகைகளை செலுத்துவதன் பேரிலும் வறியவராக வழக்கிடுவதற்காக அனுமதி கோரி எந்த தேதி என்று விண்ணப்பம் தாக்கல் செய்யப்பட்டதோ அந்த தேதி என்று வழக்கு தொடுக்கப்பட்டிருப்பதாக கொள்ளப்படுதல் வேண்டும். ஸோ இப்போ வந்துட்டு அப்படியே ரிஜெக்ட் பண்றாங்க அப்ளிகேஷன் அப்படின்னா கூட டைம் கொடுக்கறத வந்துட்டு இந்த ரிஜெக்ஷன் will not bar. ஸோ கோர்ட் நினைச்சாங்க அப்படின்னா இந்த டைம்க்குள்ள நீங்க வந்துட்டு அமௌண்ட்டை கட்டிட்டு ரெகுலர் கேஸ் மாதிரி நடத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுக்கு வந்து முதல்ல அவங்க அக்செப்ட் பண்ணிருக்கணும், என்ன சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஓகேவா, இப்போ அவங்க அந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரூல் 15ல சொல்லியிருக்க மாதிரி காஸ்ட்டும் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா கேஸ் வந்து ஆல்ரெடி என்னைக்கு இண்டிஜென்ட் பர்சனுக்காக பெர்மிஷன் கேட்டு கோர்ட்ல ஃபைல் பண்ணாங்களோ அந்த டேட்ல இருந்து கேஸ் ஃபைல் ஆனதா அர்த்தம். ஸோ லிமிடேஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதுல வந்து அங்க இருந்தா கால்குலேட் பண்ணுவாங்க. ரூல் 16, காஸ்ட். The cost of an application for permission to sue as an indigent person and of an inquiry into indigency shall be cost in the suit. செலவு தொகைகள். வறியவராக வழக்கிடுவதற்கு அனுமதி கோரி செய்யப்பட்ட ஒரு விண்ணப்பத்திற்கான வறியவர் நிலை பற்றிய விசாரணைக்கான செலவு தொகைகள் வழக்கின் செலவு தொகைகளாக இருக்கும். ஸோ அந்த பெர்மிஷன் இண்டிஜென்ட் பர்சனா அவங்க கண்டக்ட் பண்றது எல்லாமே வந்துட்டு காஸ்டோட சேர்த்துருவாங்க. ஸோ ஏதாவது ஆப்போனன்ட் பார்ட்டி கிட்ட இருந்து அவங்க வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னா இதையும் வந்து காஸ்டா ஆட் பண்ணிடுவாங்க இதுல. ரூல் 17, டிஃபென்ஸ் பை அன் இண்டிஜென்ட் பர்சன்.
Any defendant who desires to plead a set off or counter claim may be allowed to set up such claim as an indigent person, and the rules contained in this order shall, so far as may be, apply to him as if he were a plaintiff and his written statement were a plaintiff. வறியவரின் எதிர்வாதம். எதிர்கட்டு செய்ய வேண்டும் என்று அல்லது எதிர்கோரிக்கை உண்டு என்று வாதாட விரும்புகிற பிரதிவாதியையும் ஒரு வறியவராக கொண்டு அத்தகைய உரிமையை எடுத்து சொல்ல அனுமதிக்கலாம். மற்றும் இந்த கட்டளையில் அடங்கியுள்ள விதிகள் அவர் ஒரு வாதியாக இருந்தார் போன்றும் அவருடைய எதிர் வழக்குரை ஒரு வழக்குரையாக இருந்தார் போன்றும் கருதப்படும். சோ இப்ப வேற எங்கேயோ ஒரு கேஸ ஃபைல் பண்றதுக்கு பதிலா அவங்க வந்துட்டு டிஃபெண்டன்ட் இந்த கேஸ்லயே செட் ஆஃப் இல்ல கவுண்டர் கிளைமும் கொண்டு வராங்க அப்படின்னா நம்ம வந்து அவர் கோர்ட் ஃபீ கட்டணும் இல்லையா கவுண்டர் கிளைம் அப்படின்னால அந்த நேரத்துல அவங்க வந்து இண்டிஜென்ட் பர்சனா கிளைம் பண்றாங்க அப்படின்னா கிளைம் பண்ண முடியும். ஸோ நார்மலா ஒரு ஆர்டர் 8ல சொன்ன மாதிரி கவுண்டர் கிளைம் செட் ஆஃப் என்ன ஒரு ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் செயல்படும். அவங்களுக்கு வந்து இண்டிஜென்ட் பர்சனா அலோவ் ஆயிட்டாங்க அப்படின்னா அப்படியே அதே ஸ்டெப்ஸ்ல அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. Rule 18. Power of government to provide for free legal services to indigent persons. Subject to the provisions of this order, the central or state government may make such supplementary provisions as it thinks fit for providing free legal services to those who have been permitted to sue as indigent persons. So, central government, state government அவங்க வந்துட்டு provisions பண்ணணும். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இண்டிஜென்ட் பர்சனா சூ பண்றதுக்கான பெர்மிஷனை கோர்ட்ல இருந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணி வாங்கிடுறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அட்வொகேட்ஸ் எல்லாம் வைக்கிறது அதுக்காக ஃப்ரீ லீகல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வறிய நபருக்கு இலவச சட்ட பணி அளிக்க அரசாங்கத்திற்குள்ள அதிகாரம். இந்த கட்டளையின் வகைமுறைகளுக்கு உட்பட்டு மத்திய அல்லது மாநில அரசாங்கம் வறியவராக வழக்கிட அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிற நபர்களுக்கு இலவச சட்டப்பணி அளிப்பதற்காக அது தக்கதென கருதும் ஏற்பாடுகளை செய்யலாம். The High Court may, with the previous approval of the state government, make rules for carrying out the supplementary provisions made by the central or state government for providing free legal services to indigent persons referred to in Sub-Rule 1, and such rules may include the nature and extent of such legal services, the conditions under which they may be made available, the matters in respect of which and the agencies to which such services may be rendered. ஒன்றாவது உள்விதியில் குறிப்பிடப்பட்டுள்ள வறியவர்களுக்கு இலவச சட்டப்பணி அளிப்பதற்கு மத்திய அல்லது மாநில அரசாங்கத்தின் முன் ஒப்புதலுடன் உயர் நீதிமன்றம் விதிகளை செய்யலாம் மற்றும் அத்தகைய விதிகள் அத்தகைய சட்டப்பணிகளின் தன்மை அளவு அந்த நிபந்தனைகள் எந்த விடயங்களை பொறுத்து அவை செய்யப்படக்கூடுமோ அந்த விடயங்கள் அத்தகைய பணிகள் எந்த முகவாண்மைகள் மூலம் செய்யப்படலாகுமோ அந்த முகவாண்மைகள் ஆகியவற்றை உள்ளடக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கான ப்ரொவிஷன்ஸை பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண ப்ரொவிஷன்ஸ்க்கு சப்ளிமெண்டரியா இன்னும் கூடுதலா ஏதாவது ஒரு ப்ரொவிஷன்ஸ் மேக் அவுட் பண்ணணும் அப்படின்னா அவங்களும் செய்யலாம். இந்த ஃப்ரீ லீகல் சர்வீசஸ் செட் பண்றது அப்புறம் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து அவைலபிள் பண்றது ஸோ அதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்றது ஏதாவது ஏஜென்சி செட் பண்ணணும்னா ஏஜென்சி செட் பண்ணி அதோட ஒர்க் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் பார்க்கறது அது எல்லாத்தையுமே வந்துட்டு கேரி அவுட் பண்ணலாம். ஸோ இப்படிதான் வந்துட்டு ஒரு இண்டிஜென்ட் பர்சனுக்கான கேசஸ் வந்து ஃபைல் பண்ணலாம் அப்படின்றத இந்த ரூல் 18 இருக்கும். நெக்ஸ்ட் அப்பீல் ஆர்டர் 44. It has 3 rules. Appeal by indigent person. Rule 1. Who may appeal as indigent person? Any person entitled to prefer an appeal who is unable to pay the fee required for the memorandum of appeal may present an application accompanied by a memorandum of appeal and may be allowed to appeal as an indigent person, subject in all matters, including the presentation of such application, to the provisions relating to suits by indigent persons, insofar as those provisions are applicable. வறியவர்கள் மேல்முறையீடு செய்யலாம். மேல்முறையீடு செய்ய உரிமையுடைய ஒரு நபர் மேல்முறையீட்டுக்கு தேவையான கட்டணத்தை செலுத்த இயலாதவராக இருக்கிற போது அந்த நபர் ஒரு விண்ணப்பத்தை மேல்முறையீட்டுடன் சேர்த்து தாக்கல் செய்யலாம். வறியவரால் தொடுக்கப்படும் ஒரு அசல் உரிமை வழக்கு சம்பந்தப்பட்டவைகளுக்கும் பொருந்தும். வகைமுறைகள் வறியவரால் செய்யப்படும் மேல்முறையீட்டுக்கும் பொருந்தும். ஸோ இப்போ வந்துட்டு அப்பீல் போறாங்க. அப்பீல் போறதுக்கு அந்த பார்ட்டிக்கு பைசா இல்லை அப்படின்ற போது இஸ் நாட் ஃபினான்ஷியலி கேப்பபிள் அப்படின்ற போது அவங்க அப்பீல் ஃபைல் பண்ற அந்த மெமரண்டமோடவே சேர்த்து இன்னொரு ஒரு பெட்டிஷன் மெமரண்டம் ஃபைல் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா என்கிட்ட இந்த மாதிரி பைசா கிடையாது ஸோ என்ன வந்து இண்டிஜென்ட் பர்சனா கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் ரெடி பண்றாங்க. ஸோ இப்போ ஒரிஜினல் சூட் ஃபைல் பண்ணினாங்கன்னா இண்டிஜென்ட் பர்சன் அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அதே தான் அப்பீலுக்குமே வந்துட்டு பொருந்தும். Rule 2. Grant of time for payment of court fee.
Where an application is rejected under Rule 1, the court may, while rejecting the application, allow the applicant to pay the requisite court fee within such time as may be fixed by the court or extended by it from time to time, and upon such payment, the memorandum of appeal in respect of which such fee is payable shall have the same force and effect as if such fee had been paid in the first instance. நீதிமன்ற கட்டணம் செலுத்த காலக்கெடு அளித்தல். ஒன்றாவது விதியின் கீழ் வறியவராக வழக்கு நடத்துவதற்கு தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிற போது நீதிமன்றத்தால் குறிப்பிடப்படும் காலத்திற்குள் அல்லது அப்போதைக்கப்போது அதனால் நீட்டிக்கப்படும் காலத்திற்குள் தேவையான நீதிமன்றம் கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்று மேல்முறையீட்டாளருக்கு கட்டளையிடலாம். அவ்வாறு நீதிமன்றம் செலுத்தியதை அடுத்து அந்த மேல்முறையீட்டில் எடுத்த எடுப்பிலேயே நீதிமன்ற கட்டணம் செலுத்தப்பட்டு விட்டது போன்று அதே தன்மையையும் விளைவையும் நீதிமன்றம் கொண்டிருக்கும். இப்ப ரூல் 1 படி அவங்க இண்டிவிஜுவல் பர்சன் அப்பீலுக்காக அட்மிட் பண்ணிக்கல அப்படின்னா கோர்ட் வில் ஆஸ்க் தி பர்சன் கன்சர்ன்ட் appellant டு பே தி ரெக்விசிட் கோர்ட் ஃபீ. அந்த கோர்ட் ஃபீ கட்டுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. ஓகேவா? டைம் கொடுத்து அந்த கோர்ட் ஃபீ அதுக்குள்ள கட்டிட்டாங்க அப்படின்னா என்னைக்கு கேஸ் ஒரிஜினலா ஃபைல் பண்ணாங்களோ அந்த டேட்ல இருந்து அப்பீல், அதாவது இண்டிவிஜுவல் பர்சனுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஃபைல் பண்ணாங்களோ அந்த டேட்ல இருந்தே ஒரிஜினல் அப்பீல ரெஜிஸ்டர் பண்ணதா எடுத்துப்பாங்க, ஃபைல் பண்ணதா எடுத்துப்பாங்க. Rule 3. Inquiry as to whether applicant is an indigent person. Where an applicant referred to in Rule 1 allowed to sue or appeal as an indigent person in the court from whose decree the appeal is preferred, no further inquiry in respect of the question whether or not he is an indigent person shall be necessary if the applicant has made an affidavit stating that he has not ceased to be an indigent person since the date of the decree appealed from. But if the government pleader or the respondent disputes the truth of the statement made in such affidavit, an inquiry into the question aforesaid shall be held by the appellate court or under the orders of the appellate court by an officer of that court. மேல்முறையீடு செய்த நபர் ஒரு வறியவரா என்பது குறித்து விசாரணை. ஒன்றாவது விதியில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விண்ணப்பதாரர் எந்த நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பாணையை எதிர்த்து மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த நீதிமன்றத்தில் ஒரு வறிய நபராக வழக்கிட அல்லது மேல்முறையீடு செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கிற போது அது தீர்ப்பாணையின் தேதியிலிருந்து வறியவராக இருப்பது அற்று போகவில்லை என்று உரைத்து அவர் ஒரு அபிடவிட் செய்திருக்கும் போது அவர் வறியவரா அல்லது அல்லரா என்னும் பிரச்சனையை பொறுத்து மேற்கொண்டு விசாரணை எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் அரசு வழக்கறிஞர் அல்லது எதிர் தரப்பினர் அத்தகைய அபிடவிட் உண்மையானதல்ல என்று கூறினால் அந்த பிரச்சனை பற்றி அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் அல்லது அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் கட்டளையின்படி அந்த நீதிமன்றத்தின் ஒரு அலுவலர் விசாரணை செய்வார். இப்ப கேஸ் இண்டிஜென்ட் பர்சனா அப்பீல் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அவங்க ஒரிஜினல் சூட்லயே இண்டிஜென்ட் பர்சனா தான் கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க. டிகிரி பாஸ் பண்ணினதுக்கு அப்புறமும் அவரோட இண்டிஜினியஸ் பொசிஷன் மாறுபடல, அதுல இருந்து எந்த ஒரு சேஞ்சும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணிருக்கிறாரு அப்படின்னா மேற்கொண்டு கோர்ட் நீட் நாட் இன்வெஸ்டிகேட் அப்பான் ஹிஸ் ஸ்டேட்டஸ். ஓகேவா? ஆனால் சப்போஸ் ஆப்போசிட் பார்ட்டியோ இல்லைன்னா கவர்மெண்ட் லீடரோ அவங்க இண்டிஜென்ட் பொசிஷன்ல கண்டினியூ ஆகல அப்படி அந்த அஃபிடவிட் போய் அப்படின்னு சொல்றாங்கன்னா கோர்ட் மூலியமா இருக்கிற ஒரு ஆபீசரை வச்சு அவங்களோட பொசிஷனை விசாரிக்க சொல்லி கோர்ட் ஆர்டர் பண்ணுவாங்க. Where the applicant referred to in Rule 11 is allowed to have become an indigent person since the date of the decree, the appealed from the inquiry into the question whether or not he is an indigent person shall be made by the appellate court or under the orders of the appellate court by an officer of that court unless the appellate court considers it necessary in the circumstances of the case that the inquiry should be held by the court from whose decision the appeal is preferred. 11வது விதியில் குறிப்பிடப்பட்டுள்ள விண்ணப்பதாரர் எந்த தீர்ப்பாணையை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருக்கிறாரோ அந்த தீர்ப்பாணையின் தேதியிலிருந்து ஒரு வறியவராக ஆகிவிட்டதாக சொல்கிற போது அவர் ஒரு வறியவரா அல்லது அல்லரா என்னும் பிரச்சனை பற்றிய விசாரணை மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் அல்லது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் கட்டளைகளின்படி எந்த நீதிமன்றத்தின் முடிவின் பேரில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த நீதிமன்றத்தினால் அந்த விசாரணை செய்யப்படுதல் வேண்டும் என்று சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து அவசியம் என்று அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் கருதினால் அன்றி மற்றபடி விசாரணை செய்தல் வேண்டாம். இப்ப ஒரிஜினல் சூட்ல அவர் ரெகுலர் நடத்திருக்காங்க கேஸ, அதுக்கப்புறம் டிகிரி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் இண்டிஜென்ட்டா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மெமரண்டம் ஆஃப் அப்பீல்ல அவங்க அப்ளிகேஷன் வச்சு ஃபைல் பண்றாங்க சொல்றாங்க அப்படின்னா ரீசன்ஸ் அப்போ எய்தர் தி சேம் கோர்ட் ஹையர் அப்பீலேட் கோர்ட்டோ அப்படி இல்லைன்னா எந்த கோர்ட்ல இருந்து அந்த ஒரிஜினல் சூட்க்கு டிகிரி கொடுத்ததோ அந்த கோர்ட்டோ அவர் உண்மையிலேயே இண்டிஜென்ட் ஆயிட்டாரா அப்படின்றத விசாரிக்க சொல்லி கேட்பாங்க. மற்ற நேரங்கள்ல கிடையாது.
ஸோ இதோட வந்துட்டு CPC அப்படின்ற ஒரு சிலபஸ், அதாவது எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த 10 யூனிட்ஸ் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ எல்லாத்தையுமே நீங்க கேளுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருக்குதோ யூ கேன் கான்டாக்ட் மீ. தேங்க்யூ.